லைஃப் வால்பாறை நேயருக்கு வணக்கம். நான் உங்கள் வடிவேல். இந்த சாலக்குடி வால்பாறை இந்த சாலையில் அடிக்கடி வாகனத்தை தாக்குவதாக யானை மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நம்ம பொதுமக்கள். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஆனமலை புலிகள் காப்பகம் மற்றும் சாலக்குடி வனப்பகுதி. அது ஒட்டி உள்ள பகுதி. இது ரெண்டும் கேரளா தமிழ்நாடு இணைக்கும் ஒரு வனப்பகுதியாக இங்கே இருக்குது. இங்கே இந்த வனப்பகுதி ஒட்டி உள்ள சாலையில் யானை அடிக்கடி வாகனத்தை சேதப்படுத்துதுங்கிறது ஒரு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கேரளா தமிழ்நாடு இணைக்கும் ஒரு வனப்பகுதியில் தான் இந்த சாலக்குடி வனச்சாலை அமைஞ்சிருக்கு. இங்கே அந்த வனத்துறை என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, காலை 6 மணியிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்குமே வாகனங்களை பயன்படுத்திக்கலாம். 6 மணிக்கு மேலே தான் அதிகமாக யானைகள் நடமாட்டம் கடந்து செல்லும். இந்த சாலைகளை கடந்து செல்வதாக வனத்துறை தெரிவிக்கிறாங்க. இடைப்பட்ட டைமில் பார்த்திங்க அப்படின்னா, சில டைம் பார்த்திங்கன்னா இந்த சாலையை அப்பப்போ நம்ம யானைகளை பார்க்க முடியும். வனத்துறை ஒரு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே மனித மோதல் அப்படி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டைமுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வனச்சாலையை பயன்படுத்தும் போது யானைகள் நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணால் எக்காரணத்துக்குண்டும் அந்த யானைகள் இருக்கிற இடத்துக்கு போகிறத தவிர்க்கணும். நம்ம அதுக்கு செய்கிறதே இல்லை. உடனே அந்த வாகனத்தை பக்கத்தில் நிறுத்தி செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் யானைக்கு அது அவங்களுக்கு இடையூறாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ போய் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு யானை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு தான் 100 மீட்டர் வரைக்கும் நமக்கு ஒரு சுற்றுலா வச்சுருக்கும். அந்த 100 மீட்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் எக்காரணத்தை கொண்டும் யானை நிற்கிற பகுதியில் நம்ம போய் பக்கத்தில் நிற்காதீங்க அப்படிங்கிறது வனத்துறை சொல்லிகிட்டு இருக்காங்க. நாம் ஏற்றுக்கிறதே இல்லை. இன்றைக்கி யானை சாலையை கடக்குது, 2 பக்கமே வாகனம் நிறுத்திட்டாங்க. யானை நடமாட்டம் நடந்து போகிறதுக்கு வழியும் இல்லை. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த யானை திரும்ப ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிற்குது, இந்த காரை தாக்கறதுக்கு முற்படுது. யானை நடமாட்டம் நடந்து போகிறதுக்கு வழியும் இல்லை. வாகன ஓட்டிகள் உடனே ஒரு பேசி எடுத்து போகிறாங்க, யானை தாக்க தாக்கிடுச்சு. எக்காரணத்தை கொண்டுமே இந்த வனச்சாலை பயன்படுத்துகிறவங்க யானை நிற்கிற இடத்துல போகாதீங்க தயவுசெய்து. அவங்களுக்கு ரொம்ப இடையூறு தான். ஏன்னா அதோட இடம், அந்த இடத்துல அது ஃப்ரீயாக தான் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அப்போ வளைச்சி போயிடும், இந்த வளைச்சி போயிடும், இதெல்லாம் நம்ம அங்கே பேசவே முடியாது. அவங்க இடம் அவங்க சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம போய் அந்த இடத்த நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம தயவுசெய்து இது மாதிரி நடக்கிறதெல்லாம் இந்த சம்பவங்கள்லாம் தவிர்த்துருங்க. அந்த வீடியோ எடுக்கிறது ஒரு முக்கியத்துவம் கிடையாது நமக்கு. ஆனால் நம்ம அதை பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல தூரமாக நின்று பாருங்கள். நமக்கு எல்லா பக்கமும் போர்டுகள் வச்சுருக்காங்க, நம்ம போகும்போது பயன்படுத்திக்கங்க, அது படிச்சுக்குங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. யானை நிற்குது, நம்ம யானை பார்க்கணும், மற்ற விலங்கு பார்க்கணுன்ட்டு நம்ம அந்த நோக்கத்துலேயே நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம யானை கிடக்குது அப்படின்னு தெரிஞ்சனா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்ரு அப்படி பின்னாடி தள்ளி நிறுத்திட்டோம்னா அவங்க கடந்து போயிட்டாங்க, நம்ம போயிடலாம். நம்ம தயவுசெய்து இது மாதிரி சம்பவங்கள் தவிர்க்கிறதுக்கு வழிமுறைகள் அங்கங்கே நம்ம வனத்துறை போர்டுகள் வச்சுருக்காங்க. அதை படிச்சுட்டு நம்ம பயன்படுத்துவோம் நம்ம அந்த சாலையை. இது மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு ஸ்டோரி உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். நம்ம இந்த செய்தியை நமக்கு வழங்கியவர் விபின். நன்றி, வணக்கம்.